Praise the Lord. நம்முடைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். For our morning meditation, let us open our Bibles to Ecclesiastes chapter 4 verse 13 please. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனை வாசி. Better is a poor and a wise child than an old and foolish king who will no more be admonished. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இந்த வேத வசனத்தில் ஆலோசனையை குறித்து மிக முக்கியமாக குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். An important thing that has been emphasized in this word is the counsel of God. ஆம், ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். And wherever there is no counseling, people go astray. ஆனபடியால் நம்முடைய அருமையான இயேசு ஆலோசனை கர்த்தராக தன்னை வெளிப்படுத்துகிறார். And therefore our God expresses or manifests himself to be the God of counseling. இன்றைக்கு முழு உலகமும் சீர்கெட்டு போய்க்கொண்டே இருக்கிறது. The whole world is willing towards corruptions. நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். And it shall happen as the days of Noah, in the son of man's time also. நோவா காலத்தை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, as we read about the Agogs took place in the time of Noah in Genesis chapter 6. பூமியானது சீர்கெட்டதாக இருந்தது என்று படிக்கிறோம். And we see this whole world created by God was totally in corruption. முழு பூமியும் பூமியிலுள்ள மனிதர்கள் அனைவரும் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய வழிகளை கெடுத்துக்கொண்டு சீர்கெட்டவர்களாக ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். And all the creation of the Lord, in the presence of the Lord, they have marred up their life and corrupted the whole face of this earth. அதே போல லோத்து காலத்திலும் சம்பவித்தது. The same thing took place even in the time of Lot the holy man. சோதோம் கொமோராவின் பாவம் என்று வேதம் குறிப்பாக 4 பாவங்களை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. The Bible pinpoints about 4 types of sin that was prevalent in Sodom and Gomorrah. ஒன்று கர்வம், and first was the pride, இன்னொன்று ஆகார திரட்சி, and secondly abundance of meats or dainties, மூன்றாவது நிர்விசாரமாகிய சாங்கோ பாங்கம், and thirdly the idleness and also the haughtiness, நான்காவது ஏழை எளியவர்களுடைய கைகளை திடப்படுத்தாத பகுதி, and fourthly they were not able to strengthen up the feeble handed people. இதை குறித்து நாம் தெளிவாக எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். And this same thing could be read in Ezekiel chapter 16 verse 49. இந்த 4 காரியங்களும் தேவனுடைய பார்வையிலே சீர்கெட்ட காரியங்களாக இருக்கிறது. All these 4 evil things are making corruption in the sight of the Lord. இதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். And God said, when I was looking at the people with this corruption, I have devastated or destroyed the people. கர்வம், பெருமை என்பது தேவனுடைய பார்வையில் ஒரு கொடுமையான ஒரு பாவம். And the pride or haughtiness is a very cruel sin in the sight of God. அவர்கள் தேவ ஆலோசனையை கேட்டு தங்களுடைய கர்வத்திலிருந்து இறங்கி வந்து தாழ்மையை தரித்துக் கொள்ளாவிட்டால் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து சேர வேண்டியதாக இருக்கும். Lest they not come down from their state of pride, they humble themselves before the Lord, they are going to be destroyed. பெருமை எவ்வளவு மோசமான ஒரு பாவமோ அதற்கு எவ்வளவு வெயிட் இருக்கிறதோ அதே வெயிட் ஆகார திரட்சிக்கு உண்டு. And what is the quantum of weightage that could be attributed to pride? The same weightage could be attributed even to the fullness of the bread. ஆகார திரட்சி என்று சொல்வது ஒரு சாதாரண குற்றம் அல்ல. The fullness of bread or dainties what we eat is not a common type of sinning. அப்படி ஆகார திரட்சிக்கு இடம் கொடுத்ததான இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் ஒழிக்கப்பட்டார்கள். And people of Israel, they give room for the fullness of bread in their life, they all perish in wilderness. போஜனத்தால் திருப்தியான மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மூடன், அவன் நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது. And the person who is given to dainties or good fullness of bread, concerning him Bible says, because of him the earth is been disquieted. 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4ஐயும் அது தாங்க மாட்டாது. And because of 3 entities the world cannot bear, and because of the 4th thing it is not, or it is in disquietment. அந்த 4 பாவத்தையும் எடுத்து வாசியுங்கள். And read all the 4th enumerated sins. நீதிமொழிகளின் புஸ்தகம்
மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. 30:21. மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவர்களாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமே. For 3 things the earth is disquieted, and for 4 which it cannot bear, for a servant when he reigneth, and a fool when he is filled with meat, for an odious woman when she is married, and an handmaid that is heir to her mistress. இந்த பூமியே சஞ்சலப்படுகிறதான 4 பாவங்கள். 4 sins by which the earth is disquieted. மற்ற எல்லா பாவத்தையும் இந்த பூமி தாங்கிக் கொள்ளுகிறதா? ஆனால் இந்த 4 பாவங்களையும் பூமி தாங்கவே முடியவில்லையா? The earth or the globe can sustain any other sins, not the 4 enumerated sins. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பல லட்சக்கணக்கான டன் வெயிட் உள்ள பொருட்கள் ஷிப்ல ஏற்றிக்கொண்டு மறு தேசத்துக்கு கொண்டு போகிறார்கள். And normally we see the cargo ships, they will carry tons and tons of weightage of loads from one country to another country by sea routes. அதையெல்லாம் பூமி தாங்கிக் கொள்ளுகிறது. But even that in single point the ships could be bad. சில வருடத்துக்கு முன்பாக 525 கிலோ வெயிட் உள்ள ஒரு மனிதன் பூமியில உயிரோடு இருந்து மரித்து போனான். And before some time a person had a weight of 525 kgs. இப்படிப்பட்ட மனிதர்களையும் பூமி தாங்கிக் கொள்ளுகிறது. And such people were also living on this earth. எல்லாவற்றையும் விட அதிக வெயிட் உள்ளதுதான் பாவம். And more weightage is given to this type of sins. பாவத்தை பூமி தாங்கவே முடியறதில்லை. But the earth cannot bear such quantum of sin. இது நிமித்தம் தான் பூர்வ உலகம் அழிந்து போனது. And because of which the ancient world perished. இது நிமித்தம் தான் சோதோம் கொமோரா பட்டணம் அக்கினியினால் தகனிக்கப்பட்டது. And because of such sinning only Sodom and Gomorrah the city also was annihilated by fire. இந்த பூமி தாங்கக்கூடாத இந்த 4 பாவத்தை குறித்து நாம் படிக்கிறோம். And we are seeing the 4 sins by which the earth is in disquiet. ஒரு அடிமை அரசாள கூடாது. And a bondman or a servant must not reign. தேசமே நாசமாய் போகும். The whole country shall be in devastation. அதே போல ஒரு அடிமையாய் விடுதலை இல்லாத ஜீவிக்கிற ஒரு மனிதனும் கூட அரசாளும்படி அவன் 1000 வருட அரசாட்சிக்கு வர முடியாது, பரலோகத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியாது. Similarly, spiritually also a person who is a servant, he can never step into the millennial reign, neither he will be able to imagine to come to the kingdom of heaven. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். In the words of Saint Paul, he says, it is expedient or it is worthy for me to enjoy everything, but I shall not become servant to anything. ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு தேவனுடைய மனுஷி ஒன்றுக்கும் அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டும். And as a child of God, as a daughter of God, that we must have a life not being a servitude to anything in this world. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எந்தவிதமான அடிமைத்தனத்தையும் நாம் காணவே முடிகிறதில்லை. We can never see any of the servanthood or the servitude found or bondage seen in Jesus. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். And he overcame, or he was a conqueror in himself. அவர் ஒன்றுக்கு அடிமையாக இருக்கவில்லை. And he was not bondage to anything in this world. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன். And now Jesus says, as I overcame and be seated in the throne with my Father, and him that will be seated with me in my throne, who overcomes this world. அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதும்போது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறானே. In the words of Apostle Peter, he writes in the epistle, a person who has been overpowered in by any of the sin, now he is servant to that sin. எதை ஒரு மனிதன் என்னால் விட முடியவில்லை என்ற ஒரு இடத்துக்கு வருகிறானோ அதற்கு அவன் அடிமையாகி விடுகிறான். And one thing, if a person says, oh, I am not able to give up this sin, he is bondage to that sin. இந்த சாராயத்தை என்னால் விட முடியவில்லை என்றால் அவன் சாராயத்துக்கு அடிமை. A worldly man says that I am given to the drinking habit or arak or toddy, that he is servant to that. ஆடம்பர வஸ்திரம் உடுத்துவதை
என்னால் விட முடியவில்லை என்றால் அதற்கு அவன் வஸ்திரத்துக்கு மனிதன் அடிமையாகி விடுகிறான். When man is falling prey and becomes a servant to the pompous or a gorgeous way of garmenting when he is enslaved to that. சிலரோடு உள்ள பழக்க வழக்கங்களை என்னால் விட முடியவில்லை என்றால் அதற்கு அவன் அடிமை. If a person is given with a connection with somebody and is unable to sever the ties, he is bondage to that. அதுபோல சில குறிப்பிட்ட ஆகாரத்தை எனக்கு விட முடியவில்லை என்றால் அந்த ஆகாரத்துக்கு அவன் அடிமை. Similarly, if you have eating or a dining habit connected with some of the food, we are enslaved to that. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ஒன்றுக்கு அல்லாமல் வேற எதற்கும் மனிதன் அடிமையாக இருக்க கூடாது. And we the people of the Lord must be only in servitude or to be slave only for the love of Jesus Christ and to nothing else. ஏனென்றால் அடிமை அரசாளுகிற ஒரு ராஜாவாக மாற முடியாது. Because a servant can never think to reign upon a country. அப்படியானால் இந்த பூமியே தாங்காதென்றால் இந்த அடிமை எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? பரலோகம் தாங்குமா? If with such type of servant even this earth cannot bear him, how can the kingdom of heaven accept him? சபிக்கப்பட்ட இந்த பூமியே இந்த 4 பாவங்களை தாங்க முடியாதென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாவமில்லாத பரலோகம் எப்படி இதை தாங்க முடியும்? When the cursed, altogether cursed earth itself cannot sustain and bear such a grievous sin, how can the holy filled heaven can accept this man? ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us close our eyes for a moment. எந்த ஒரு காரியத்துக்கு ஆயிலும் நாம் அடிமையாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து அறிவோமா? Let us meditate, muse upon ourselves whether we are bondage to any type of things in this world. ஏதாயிலும் ஒன்றுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்று நாம் உணர்த்தப்பட்டார் Perhaps we realize that I am bondage to this type of thing. கர்த்தாவே இந்த அடிமைத்தனத்தினின்று என்னை விடுதலையாக்கும் என்று ஆண்டவரை நோக்கி கதறுவோமா? Let us cry unto the Lord, voicing unto him, saying, Lord, now set me free from this bondage. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். And God shall be listening to the cries of all of us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னால் விட முடியாதது என்ன? Oh dear child of God, which thing you cannot renounce in your life? எதனால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய்? And which things you have been bound upon? எது உன்னை ஆளுகை செய்கிறது? And which thing is having a dominion over you? அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, 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 ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. ஆனபடியினால் ஒரு அடிமை அரசாள கூடாது, அது பூமியினால் தாங்கக்கூடாத ஒரு குற்றம். Therefore a servant should not reign upon, and that is the guilt or the sin which the world cannot bear. அதுபோல ஒரு மனிதன் போஜனத்தினால் திருப்தி அடையக்கூடாது. And secondly, a man must not have his satisfaction only focusing upon food. நல்ல சாப்பாடு இருந்தால் அது அவனுக்கு ஒரு திருப்தி போல காணப்படக்கூடாது. Suppose good meat or a good food has been served, he must not be overjoyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. நாம் இயேசுவுக்காக வாழ வேண்டும். And we must live for Jesus. இந்த சரீரத்தில் இருக்கும்போது எல்லாவற்றிலேயும் நாம் ஜெயஜீவியம் செய்ய வேண்டும். And bodily as we live on this earth, we must be overcomer in every spheres. எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் கொஞ்சம் ஆயுசு நாட்களை நமக்கு தந்து இந்த பூமியில வைத்திருக்கிறார். And in order to overcome so many things in this world, God has given the life expectancy for us. அதற்காக நாம் ஜீவிக்கிறோம். And we are living for that. வேறு எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. And God has not placed us upon this earth for anything else. எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். And God has placed us right upon this earth so that we must be overcomers. அதற்காக நாம் ஜீவிக்கிறோம். And we are living for that overcoming life. அதற்காக நாம் புசிக்கிறோம். And we are eating for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இதை விளங்கிக் கொள்ளாமல் ஒரு மனிதன் போஜனத்துக்கு அடிமையாக மாறுவானானால் அவனையும் இந்த பூமி தாங்க முடியாது. And a person is given to appetite or food habits,
and this earth cannot even sustain him. எந்த குறிப்பிட்ட ஆகாரத்தையும் என்னால் விட முடியவில்லை என்று அதற்கு நான் ஒரு அடிமையாக ஒருபோது வந்து விடக்கூடாது. We must not come to a plane in which saying I cannot let go this habit of eating this particular food. எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு இடத்தில் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். And we must keep ourselves secluded in one place saying whether this good is all right, another that food also is okay with me. மூன்றாவது பாவம் பகைக்கப்படத்தக்கவளாக இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தம். And thirdly, an odious woman who has been connected or married with her own husband. பகைக்கப்படத்தக்கவளாக இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ. An odious woman, but she was wedlocked with the husband of the mistress. இப்படிப்பட்ட குற்றமும் கூட அது ஒரு பெரிதான குற்றம், பூமி தாங்காது. And this is also a grievous sin, the world cannot bear it. தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண். And fourthly, handmaid that has been made heir to her mistress. அதையும் தாங்காது. And that also cannot be sustained. ஆனபடினால்தான் ஆபிரகாமுடைய குடும்பத்திலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மனஸ்தாபம் உண்டாயிற்று. And there came a breach between Abraham with Sarah because of this handmaid. இதெல்லாம் கொடிய 4 குற்றங்கள். And these are very cruel and heinous crimes described. இவைகளை பூமி தாங்காது. And the earth will not bear these sins. ஆனபடினால் அருமையான தேவனுடைய ஜனமே, Wherefore, dear children of God, இப்படிப்பட்ட குற்றங்களுக்கெல்லாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். and we must keep ourselves off from such type of sins. இவைகளையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து இந்த அசுத்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டிய சரியான வழியை நம்முடைய தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற நல்ல ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். Our God is a good counselor to teach us the path in which we must tread upon, coming out of all types of grievous sinning. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை அவர் நமக்கு போதிப்பார். And he will impart his lesson to teach us the ways which is profiting us to us each day. நாம் ஆரம்பத்தில் வாசித்த அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். Let us see the key words which we meditated in the beginning. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலோம். And a person who is not given to the counseling, a old and a foolish king. அவன் கிழவனாக இருக்கலாம், அதாவது அனுபவம் வாய்ந்த ஒரு நபராக இருக்கலாம். He may be old person having lot of experiences in him. அவன் ராஜாவாக இருக்கலாம். And he may be a king in the state. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பல வருட அனுபவம் உள்ள ஆள் என்று அவர் சொல்லவே கூடாது. But he must never say that I am a king, I know everything in this kingdom. நான் ராஜா, எனக்கு யாரும் புத்தி சொல்லக்கூடாது என்று சொல்லவே கூடாது. And the king must never say I am a king and there should be nobody to give forth some counseling to me. வல்லவனுக்கு மேல பூமியில வல்லவர்கள் உண்டு. And there is a empowered person upon even powerful man on this earth. எவ்வளவு பெரிய வல்லவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் மேல வல்லவர் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். And there may be powerful persons on this earth, but there is an almighty power sitting in kingdom of heaven. ஒருவன் ராஜாவாக இருந்தாலும் அவன் ஆழ்ந்த அனுபவம் உள்ள வயதான முதிர்ந்த ஒருவராக இருந்தாலும் ஆலோசனையை கேட்காவிட்டால் வேதம் அவர்களுக்கு கொடுக்கிற பெயர் மூடன் என்பதுதான். Maybe a person is king and also he is well stricken in age, but he is not given to the counseling. The Bible calls him to be a fool. நாகமான் சீரியா தேசத்திலே ஒரு பெரிய படை தளபதியாக இருந்தார். And Naaman was a captain in the host of Syrians. கனத்துக்குரிய ஒரு மனிதன். And he is a very noble, honorable man. ஆனால் அவன் அந்த தேசத்துக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு அடிமைப்பெண்ணாய் காணப்பட்ட ஒரு யூத பெண்ணின் மூலமாக சுகமாக்குகிற ஒரு தேவன் இஸ்ரவேலிலே உண்டு என்று தீர்க்கதரிசியை அறிமுகப்படுத்தி கொடுத்தார். And through the voice of the prophet, a small young girl expressed unto Naaman, who had a leprosy, but he was a captain, the counsel of the Lord. தீர்க்கதரிசிகளுக்கு முந்தின காலத்திலே ஞான திருஷ்டிக்காரர்கள் என்ற பெயர் உண்டு. And before the prophets, there were seers as overseers in the kingdom. அவர்களிடத்திலே தேவனுடைய ஆலோசனை இருக்கும். The seers had the counsel of God. எல்லாரும் அதற்காக அங்கே போவார்கள். And the people will be thronging unto the seers. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அங்கு போகும்போது அவர்கள் கர்த்தருடைய வழியை சொல்லிக் கொடுப்பார்கள். And in all their predicaments, when they step into the fold of the seers, they will give God's counsel. ஆண்டவருடைய வழிக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். And you must be in obedience to the voice or counseling of God. எப்படியோ சுகம் கிடைக்க போய் பார்ப்போம் என்று சொல்லி அந்த மனிதன்
அநேக வெகுமதிகளோடு தீர்க்கதரிசியை சந்திக்க வருகிறார். And likewise the Naaman in question with lot of gifts and with silver and gold he was to visit a prophet for healing. ஆனால் அந்த தீர்க்கதரிசியோ இவனை வந்து பார்க்க கூட இல்லை. But nevertheless this prophet in question he did not come to meet this Naaman. அவன் தன்னுடைய ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. He did not come out of his room to see to this captain. தன்னுடைய பணிவிடைக்காரனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். And he was calling for this steward and sending him with this word. அந்த படை தளபதி குஷ்டரோகியாக இருந்தார். And this captain who comes to me is a leper. அவன் அதிலிருந்து சுகம் பெறும்படியாக இந்த இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசியை தேடி வருகிறார். And he is seeking a prophet in the land of Israel for healing of his leprosy. இந்த தீர்க்கதரிசியினிடத்திலே தேவனுடைய ஆலோசனைகள் இருக்கிறது. And there are ample measure the counseling of the Lord with this prophet. ஆனால் இந்த நாகமான் அந்த பெரிய மனிதன் என்ன நினைத்தான்? But the great in authority Naaman what he thought? நாம் போவோம், அவர் நம்மை தலையிலிருந்து அப்படியே தன்னுடைய கையால் தடவி நம்ம எல்லா விதத்திலையும் மரியாதையாய் நடத்தி அவன் நமக்கு சுகம் கொடுப்பான். இந்த வெகுமதிகளை அதற்கு ஈடாக கொடுத்துவிட்டு வந்து விடுவோம், எல்லாம் சரியாகிவிட்டது என்று அவன் சிந்தித்து வந்தார். And the captain of the host Naaman he thought in this way, I will go with all silver and gold and gifts to him. He will come to me, he will touch my head to foot to cleanse me, then I will give all the victuals to him and bless him forth and happily I will return. தேவனுடைய எந்த ஆசீர்வாதங்களும் மனிதனுக்கு இலவசமாகவே கொடுக்கப்படுகிறது. But nevertheless all the blessing of the Lord is going to freely to flow to the people. ரட்சிப்பு இலவசம். The salvation is freely offered to humankind. ஞானஸ்நானம் இலவசம். The baptism in waters is freely given to us. பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் இலவசம். The anointing of the Holy Spirit freely came into us. வியாதியில சுகம் இலவசம். The healing what we inherited is also freely it has flown. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுங்கள். And Jesus also said to the people, you have received freely, therefore distribute to the people freely. சீஷர்கள் இந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரிடத்தில் எந்த கிரயத்தையும் செலுத்தி வாங்கவில்லை. And in order to receive this manifold blessings from the Lord, the disciples did not pay anything to Jesus. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு மனிதன் கிரயம் கொடுக்க முடியாது. But we cannot repay back anything to the Lord for all his blessedness. இவனோ ஏதோ ஒரு கிரயத்தை கொடுத்துவிட்டு நாம் சுகம் பெற்று வரலாம் என்று எண்ணி வந்தான். But this man in question he thought in commensuration I am going to pay back this victuals to him. ஆனால் சம்பவித்தது என்ன? But what had happened to him? இந்த தீர்க்கதரிசியோ அந்த நாகமானை வந்து பார்க்கவே இல்லை. But the prophet was not coming out to meet Naaman. தேவனுடைய ஆலோசனையை சொல்லிக் கொடுக்கிறார். But he was giving the God's counsel to him. அந்த மனிதனை யோர்தான் நதியில் போய் 7 முறை முழுகும்படியாக சொல். And he said to the servant, tell that man to go and dip him in the river Jordan 7 times. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். And because more than the burnt offering, obedience is paramount important. அவன் எவ்வளவு வெகுமதிகள் கொண்டு வந்திருந்தாலும் அவன் கொண்டு கொடுக்கிற வெகுமதியை விட ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம். And more than all the praises or the gift he is going to give, the obedience in the sight of the Lord is very valuable. இவனோ வெகுமதிகளை கொடுத்துவிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுகத்தை நான் பெற்றுவிட்டு போகலாம் என்று வந்த ஒரு மனிதன். But this person thought, with all these gifts I am going to give to him, I will receive the healing and come back. ஆனால் தேவனுடைய ஆலோசனை என்ன புறப்பட்டு வந்தது? But how the counseling of the Lord came unto him? நீ யோர்தான் நதியில் போய் 7 முறை முழுக வேண்டும். That you must dip yourself in river Jordan 7 times. உடனே அவன் யோசிக்கிறான், நாம் எவ்வளவு யோசித்து கொண்டு வந்தோம், இந்த மனிதன் நம்மை வந்து பார்க்க இல்லை, சாரிக்க இல்லை, அவன் ரூம்லே உட்கார்ந்து கொண்டு யோர்தான் நதியில போய் 7 முறை முழுகு என்று சொல்லுகிறானே. இந்த நதியை பார்க்கிலும் நம்முடைய தேசத்துல எவ்வளவு சுத்தமான தண்ணீர் ஓடுகிற நல்ல நதி இருக்கிறது, அங்கு போய் நாம் குளிக்கலாமே, இதுல போய் ஏன் குளிக்க வேண்டும்? And he was thinking and recalling back what all I thought, what should happen to me in this country. But now he says I must dip myself, take bath in Jordan. But when I have so many clean and pristine purity filled rivers in my country. தனக்குள்ள சிந்தித்துக் கொண்டு அப்படியே அவன் திரும்பி போக பிரயாசப்பட்டான். And he thought within himself and he wanted to return back. ஆனால் அவன் தன்னுடைய குற்றத்தை உணரும்படியாக ஒரு மனிதன் அவனோடு போய் பேசுகிறான்.
But in order to pinpoint the flaws that was lingering in him, a man comes to converse with him. ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீர் செய்வீரே. Suppose the prophet is uttering you to do a very great thing, you could have performed it. எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு என்றால் நீர் வீடு கட்டி கொடுப்பீர். Suppose now raise up or build up a big house for me, you could have done that. ஒரு நல்ல ரதத்தை உண்டு பண்ணித்தா என்றால் நீர் உண்டு பண்ணி கொடுப்பீர். Suppose prophet would have asked for a good chariot, you could have already presented him with the chariot. உன்னுடைய வியாதி போகிறதற்கு நீ என்ன செய்ய சொன்னாலும் செய்வீர். And you will do so that your leprosy must go from off your body. அவன் பெரிய காரியம் ஒன்று செய்ய சொல்லவில்லையே, யோர்தான் நதியில போய் குளி என்று தானே சொன்னார். But he did not say you to do some great thing, but he said you go and dip yourself in river Jordan. இது நாள்தோறும் நாம் செய்கிற காரியம். Customarily we do this cleansing. 7 முறை முழுகித்தான் பாரே. But why don't you go and dip yourself in river Jordan? அவன் எப்படியோ உணர்ந்து போய் முழுகினான். But somehow with some forethought he went and dipped himself. 6 முறை முழுகி எழும்புகிறான், தனக்குள்ள ஒரு மாற்றம் வரவில்லை. When he dipped himself for 6 times and came out of the waters, no change in him. 7வது முறை முழுகி எழும்பும்போது அவருடைய மாமிசம் ஒரு குழந்தையுடைய மாமிசம் போல அது பழுதில்லாத ஒரு மாமிசமாக மாறிற்று. But when 7th time, as he said, he came out of the water, his flesh became like a flesh or the skin of a child. ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் An old king who is not given to even the counseling. அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். Maybe they are great personality in the sight of God, but they must be in obedience to God's counseling. இல்லாவிட்டால் தேவனுடைய பார்வையிலே அவன் ஒரு மூடன் என்று அழைக்கப்படுகிறான். Or else in the sight of God they shall become foolish. இதற்கு கீழ்ப்படிந்த உடனே அவன் சுகம் பெற்று விட்டான். And on instantaneously on obeying the voice of the prophet, he was cleansed. அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. A great mirth bubbled in his heart. அன்றைக்கு என்றைக்கும் இல்லாத ஒரு எழுப்புதல் அவனுக்குள்ளே துவங்கிற்று. And that day a great revival budded within his heart. உடனே தீர்க்கதரிசியினிடத்தில் போய் தன்னுடைய வெகுமதிகளை கொடுக்கிறான். And immediately he rushes to the prophet to offer all the gifts to the prophet. தீர்க்கதரிசி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. But prophet was not to accept that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the அந்த தீர்க்கதரிசிக்கு எந்த சொத்து ஆஸ்தி ஒன்றும் இல்லை, அவன் ஒரு தரித்திரன். And this prophet in question was a pauper. He did not have any of the victuals of this world. ஆனாலும் தேவன் இலவசமாய் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவன் கிரயத்துக்கு விற்க முன் வரவில்லை. But therefore he did not try to accept all the money or victuals for his blessings. அவனுக்கு இவைகளின் மேல் எந்த விதமான ஆசை இச்சை ஒன்று கிடையாது. And he did not have a lusting desire connected with all the mundane things. அவன் அப்படியே புறப்பட்டு போகிறான். And he was just walking off. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be added to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Oh dear child of God, you must give rapt attention to the voice of the Lord. அதே நேரத்தில் தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஏழையா இருந்தாலும், அவன் ஒரு சிறு பையனாய் இளைஞனா இருந்தாலும், அவன்தான் இந்த அனுபவம் வாய்ந்த கிழவனை பார்க்கிலும், இந்த தேசத்தை அரசாட்சி செய்கிற ராஜாவை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனாக ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். And now God is going to place a small child, but receives the word of the Lord in absolute term, and he shall be more than a old or a king of the country. அப்ப கர்த்தருடைய பார்வையிலே இல்லாவிட்டால் பரலோகத்தின் பார்வையிலே மேன்மையுள்ளவர்கள் யார், சிறுமைப்படுகிறவர்கள் யார் என்று பாருங்கள். Now meditate upon yourself and speculate and see who is great in the sight of the Lord, who is been debased in the sight of God. தேவனுடைய ஆலோசனைகள் வேத வசனங்களின் மூலமாய் நமக்கு தாராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And abundantly, freely, the counselling of the Lord comes to us from the Bible. நாம் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அங்கே தேவனுடைய ஆலோசனைகள் வெளிப்படுகிறது. And whenever we flock into the presence of the Lord, there cometh the counsel of the Lord to us. தேவனுடைய மனிதர்கள் தேறினவர்களாக மாறும்படி ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை வேத வாக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறார். And so that we the people of the Lord must be perfected in all spheres, God has given his divine words
through the prophets. தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு மனிதன் நடக்க வேண்டிய சரியான தேவனுடைய ஆலோசனைகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. Therefore when a person walks into the presence of the Lord, the correct stipulated plan of God is being posted before him. தேவ மனிதர்கள் மூலமாக தேவன் அதை கொடுக்கிறார். And God giveth forth God's counsel through God's own people. நாம் வேத வசனங்களை வாசிக்கும்போது தேவ ஆலோசனைகள் நமக்கு வெளிப்படுகிறது. And as we read eagerly the word of the Lord, the counsel of the Lord floods unto our lives. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கும்போது தேவ ஆவியானவர் தேவ ஆலோசனைகளை வெளிப்படுத்துகிறார். And whenever we pray in the Spirit of the Lord gives us the counsel of the Lord to us. திருப்பத்தூரில் நான் ஊழியம் செய்யும் பொழுது, When I was serving the Lord in Tirupattur, கர்த்தர் நாளுக்கு நாள் அந்த சபையை ஆசீர்வதித்து வந்தார். ஜனங்கள் பெருகிக் கொண்டே வந்தார். every day God was benedicting the church and people were thronging and they are coming new every day. 35 பேரில் ஆரம்பித்த அந்த சபை ஒரு 1.5-2 வருடத்துக்குள்ளாக ஏறக்குறைய 300 என்ற அளவுக்கு பெருகச் செய்தார். And only 35 people were there when I just went there, but afterwards within a short spell of time God made it to be 300. அநேகருக்கு கர்த்தர் சொப்பனங்களை தரிசனங்களை காட்டி யாரும் அழைக்காமல் தாங்களே இந்த சபையில் வந்து சேர்ந்தார்கள். And we were not calling or bidding them to come, but God gave them visions and dreams. People were setting or coming into our fold. இப்படிப்பட்டதான அந்த நாட்களில் அங்க இருந்ததான விசுவாசிகளில் பலர் முன்னுக்கு நிற்கிற சிலர் எழுப்பி நான் ஒரு ஹாஸ்டல் கட்ட வேண்டும், ஏழைகளுக்காக ஒரு ஹாஸ்டல் கட்டி நாம் அதை கவனித்து பராமரிக்க வேண்டும் என்று சிலருக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாயிற்று. And there came a notion in the congregation, the elders they stood up and gave me a counseling saying that let us have a hostel type of thing so that we can keep for the aged people or we can do some community service. சில விசுவாசிகள் அதிலே நாம் கவனம் செலுத்தினால் நம்முடைய ஊழியம் நாம் சரியாய் செய்ய முடியாது, அது நமக்கு வேண்டாம் என்று சொன்னார். But some of the believers they have contradicted saying that we will have conflict in our ministry if you do that. இல்லை அதை செய்யலாம் என்று மற்றொரு கூட்டத்தார். But another group said no, we have to do some community service. இப்படி முன்னுக்கு நிற்கிற விசுவாசிகள் மத்தியில் 2 கூட்டமாக பிரிந்தார்கள். Likewise the people in the forefront they were divided into 2 categories. வாக்குவாதம் அதிகமாயிற்று. And there came strifes between them. பகை வரக்கூடிய அளவுக்கு அது பெருகிக் கொண்டே போனது. And these strifes were so cruel and almost they were to be divided. 2 கூட்டத்தாரும் என்னிடத்தில் வந்தார். And both the groups of people they came to me. எனக்கு அவர்களுக்கு எப்படி சொல்லி அவர்களை திருப்திப்படுத்துகிறது என்று எனக்கு தெரியவில்லை. But I did not have any counsel within me to appease both the groups of people. வேண்டாம் என்று சொன்னால் அது வேண்டும் என்கிறவர்கள் சில பல நல்ல காரியங்கள் ஒழுங்குகளை சொல்லுகிறார்கள். And some people are giving some good counsel if I say no to them and they will be grieved. வேண்டும் என்று சொன்னால் அது பல விதங்களில் நமக்கு இடர்லாக இருக்கும் என்று அடுத்த கூட்டத்தார் விளக்குகிறார். And other group of people are going to be grieved if I say I am going to stop that. பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சரி ஜெபிப்போம் வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் போய் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தோம். And we were in a flabbergasting situation. We all seated in the presence of the Lord for God's counsel to come upon. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அது நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஒருவர் அந்நிய பாஷை பேசினார். And at the time when we were praying in the presence of the Lord, a person who says we shall have some community service and God spoke to him through his voice. அந்த கூட்டத்திலிருந்தே இன்னொருவர் அதை வியாக்கியானம் பண்ணினார். Another person who in the same group he was interpreting the prophecy. ஆண்டவர் எவ்வளவு அழகாய் சிக்கல் அறுக்கிறார் என்று பாரு. See how God is removing all these riddles. தேவ சமூகம் எவ்வளவு பெரிய ஒரு இளைப்பாறுதலை நமக்கு தருகிறது என்று பாரு. And see what quantum of rest the presence of the Lord is going to usher into us. தேவ சமூகத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய ஆலோசனைகள் கிடைக்கிறது என்று பாருங்க. And see what manner of counseling is going to befall us as we are seated before him. அவர் என்ன அந்நிய பாஷை பேசினார்? And what was his unknown tongue? அந்நிய பாஷைக்கு அங்க இருக்கிற யாருக்கும் அர்த்தம் தெரியாது. And because he was using only tongues and other people were not able to follow. உடனே அதே கூட்டத்தில் இருக்கிற இன்னொருவர் அதை வியாக்கியானம் பண்ணுகிறார். Another person was interpreting all his tongues. என் ஜனமே நீங்கள்
யோசிக்கிற இந்த ஆலோசனைகளை விட்டு விடுங்கள். இப்பொழுது நீங்கள் யாரும் ஹாஸ்டல் வைத்து நடத்த வேண்டாம். Oh my people, now let go this you line of thinking and do not have any hostel for anything. அதே காரியத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நடத்த வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் யாராயிலும் சொல்லி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாயிருக்கு. Suppose a person who was already refuting with them, if he was prophesying, there shall be more quarreling. வேண்டுமென்றே கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாங்க, பொய்யா அந்நிய பாஷை பேசுறான்னு சொல்லிடுவாங்க. And they will say this interpretation as well as their tongues are wrong or erroneous. பிரச்சனைகள் அதிகமாகும். And there shall be problem mounting upon. எனக்கு ரெண்டு பக்கமும் தலைவலிக்க ஆரம்பித்தது. But I had both the sides headaches. ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்துகிறார் என்று பாருங்க. But look how God very casually he was removing all the riddles. அது முடிந்த உடனே எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் முத்தம் கொடுத்து இனி வேண்டாம் இதுதான் சரி கர்த்தர் சொன்னதுதான் கரெக்ட் என்று சொல்லி போய்விட்டார். But when our meeting was over, they hugged each other and said, and let us refrain from doing this is the counsel of God. இன்னும் அதிகமாய் சபை வளர்ந்து பெருக அது உதவியாயிற்று. And it made the church to grow forth in leaps and bounds. ஆனபடியால் தேவனுடைய ஆலோசனைகள் அது எவ்வளவு அதிகமாய் மனிதனுக்குள்ளே இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது. Therefore how much more the counseling of the Lord is to flood peace upon our hearts. எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு மனிதன் ஆலோசனைக்காக தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். And for everything or anything a person must step into the presence of the Lord to receive God's counseling. வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். And he must read the word of the Lord. ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். And he must get the infilling in the spirit and pray. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அணுக வேண்டும். And he must come and solicit or look for the counsel from servants. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். And he must abide tarry for God. மற்றவர்களுடைய சாட்சியை கவனிக்க வேண்டும். And he must listen to the testimonies of other people. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவி. And because the testimony of Christ is the prophecy or the spirit of prophecy. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆண்டவர் எனக்கு இப்படி நன்மை செய்தார் என்று சாட்சி சொல்லும்போது அந்த சாட்சிகளை கவனிக்கும் போது அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. And whenever we listen to somebody testifying, this is the good thing what Jesus did in my life, and that is going to infuse your life in the hearers. தேவ சமூகத்தை விரும்பாதவர்கள், வேத வசனங்களை வாசிக்க விரும்பாதவர்கள், தேவனுடைய ஊழியர்களோடு ஐக்கியம் இல்லாதவர்களிடத்திலே தேவ ஆலோசனைகள் இருக்காது. Therefore the counsel of the Lord is not going to inhibit the people, those who are not praying, the people not reading the word of the Lord, not coming to the servants of the Lord for counseling. அவர்கள் சீர்கெட்டு போவார்கள். And they shall go astray. ஒழுங்கை விட்டு மீறி போவார்கள். And they shall transgress all the commandment and the law. தேவனுடைய ஆலோசனைகளுக்கு அவர்கள் தூரம் ஆவார்கள். And they shall go far away from the counseling of God. அப்படிப்பட்டவர்களுடைய சொந்த ஜீவியமும் குடும்பமும் சீர்கெட்டதாகவே போகும். And their individual life as well as their family is going to get vanished one day. ஆனபடியால் தேவனுடைய மனிதர்களுக்கு தேவனுடைய ஆலோசனைகள் மிக அவசியமாக இருக்கிறது. Therefore for the child of God the counseling of God is very important. அவ அனுபவத்தை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. And we must not rest and abide by our experience. நம்முடைய அதிகாரத்தை உத்தியோகத்தை நம்முடைய உயர்ந்த போஸ்டை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. And we must not rest and abide by the status or the position what we have in this world. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பரிசுத்த ஆவியானவரை வேத வசனத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். And we must rest and abide God and his word of God and the servants of the Lord in unison. அவன் இளைஞனா இருந்தாலும் வாலிபனா இருந்தாலும் அவன் இவ்விதமாய் சார்ந்து கொண்டு ஜீவித்தால் அவன்தான் பரலோகத்தின் பார்வையிலே ஞானியாக உயர்த்தப்படுகிறான். Maybe he is a child or a young man, but also he is poor, but in the sight of the kingdom of heaven he is very wise man. இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? And what God says connected with this? நீங்கள் சங்கீதம் 32 8வது வசனத்தை வாசித்தால், and if you turn to Psalms 32 and verse 8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct thee and teach thee in the way which thou shalt go. I will guide thee with mine eye. நான் உனக்கு போதிப்பேன். I will teach you. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will teach you the way that thou must tread upon.
உன்மேல் என் கண்களை வைப்பேன். And I shall set my eyes upon you. உனக்கு என்னுடைய ஆலோசனைகளை வெளிப்படுத்துவேன். And I will express my counseling to you. ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் ஒரு மனிதனோடு பட்சமாய் பேசுகிறார் என்று பாருங்கள். How lovingly with kindness God speaks to men. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில பிரச்சனையோ, உங்களுடைய மனைவி மூலமாக பிரச்சனையோ, உங்களுடைய கணவர் மூலமாக பிரச்சனைகளோ, பிள்ளைகளின் மூலமாக பிரச்சனைகளோ, கூட வேலை செய்கிறவர்கள் மூலமாக பிரச்சனைகளோ, பெற்றோர்கள் மூலமாக பிரச்சனைகளோ, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் உடனே தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். And you may have or encounter some problem because of your wife or husband or children or people or your colleagues those you are working with, but you must swiftly come to the presence of the Lord. நமக்குள்ள வாக்குவாதம் அவசியமே இல்லை. There must not be any argument in our midst. தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. We need not to quarrel and have strifes. எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை. And we the church has got no things of divisions among us. சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது அது எந்த விதத்திலேயும் குற்றம். And all brethren or sisters when they have strifes or they go to suit, it is no way accepted. நமக்குள்ள வழக்காடுவது, ஒருவர் மேல் ஒருவர் போய் அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகளை சுமத்துவது, கம்ப்ளைண்ட் பண்ணுவது, இது தேவனுடைய சபையாருடைய பழக்க வழக்கம் அல்ல. It is not a decorum that could be seen in the church, we having strife and complain and murmur about anyone. எத்தனை லட்சக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் தேவ வசனத்துக்கு நடுங்கி தேவ ஆலோசனையின்படி நடத்தால் ஒரு சிறு பையன் அவர்களை எளிதாக நடத்தி விடலாம். Maybe lakhs of people are congregating in a church, but a small boy can lead them forth if they are led by the Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. 5 கோடி தேவ வசனத்துக்கு பயந்து நடக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை நடத்துகிறது எளிது, ஆனால் 2 துன்மார்க்கர்களை நடத்துவது கஷ்டம். 5 crores of children of God could be led by a lad very casually, but the 2 sinners cannot be led by any person. ஏனென்றால் தேவனுடைய ஆலோசனைகள் தேவ ஜனங்களுக்கு அவ்வளவு விசேஷமாக இருக்கிறது. Because the counsel of the Lord is getting flooded upon his people and unifying them. இது நிமித்தம்தான் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை முதலாவது தேவனுடைய வழியில நடத்துவதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். Wherefore we the parents must have all carefulness to bring about our lads in the paths of the Lord. அவர்களை நீங்கள் ஜெபித்து கர்த்தரோடு பழகும்படியாக பழக்குவிக்க வேண்டும். And now you must give them not only bread but make them to pray and get them united with the Lord. உங்களுக்கு 15 பிள்ளைகள் இருந்தாலும் 15 பிள்ளைகளும் கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்து விட்டால் உங்களுக்கு கவலையே இல்லை. அந்த 15 பேரையும் கர்த்தரே பார்த்துக் கொள்கிறார். Suppose you have 15 odd children, but if you are raising them with the fear of the Lord, you will not have any problem to bring them forth. தெய்வத்துக்கு பயந்து நடக்காத ஒரு பையனை உங்களால் நடத்த முடியாது. But a person who is not having the fear of God may be one son, but you cannot tame him in any way. யாக்கோபின் நிமித்தம் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருந்தது. And because of Jacob there came a solace into the hearts of the parents. ஈசாக்கு நிமித்தம் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு நாளும் மன உளைச்சல் மன கஷ்டம் வந்ததே இல்லை. Abraham and Sarah did not have any disquietment within their heart because of son Isaac. ஆனால் ஏசாவை குறித்து பாருங்கள். But consider another son called Esau. அவன் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு மனநோவாக இருந்தான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And he was against or he was grieving their parents. நீங்கள் தேவனுடைய வழியில் உங்களுடைய பிள்ளைகளை நடத்தாவிட்டால் அவன் இஷ்டத்துக்கு அவன் காலேஜுக்கு போவான், இஷ்டத்துக்கு சுத்துவான், இஷ்டத்துக்கு எங்கேயாயில் போவான், அன்டைம்ல வீட்டுக்கு வருவான், தேவையில்லாத பண செலவு உங்களுக்கு வைப்பான், இஷ்டத்துக்கு யாராயில் ஒரு பெண் பிள்ளையை பார்த்து கூட்டிக் கொண்டு போவான். உனக்கு காலமெல்லாம் மனநோவாக இருக்கு. Suppose now you are raising up a son and giving him everything at will. He will go freely to every place. You come back very late, go to the college, live merrily there, but he shall be giving you lot of sorrows in your life. உங்களுடைய பெண் பிள்ளைகளையும் அப்படித்தான். And so is the case with children. நீங்கள் சரியாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படி அவர்களை நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக பழக்குவிக்காவிட்டால்,
If you are not raising or taming them to have the fear of the Lord and giving them the counsel of God, பெரியவர்கள் ஆன பிறகு உங்களுக்கு அவர்களை பழக்குவிப்பது மிக கஷ்டம். when they were very much old, you can never tame them or mend them. ஒரு முள்ளு செடி நிலத்துல வரும்போது அது செடியா வரும்போது கையால பிடிங்கி வேரோடு பிடிங்கி எறிந்து விடலாம். Suppose your thistle are coming forth getting budded, you can uproot it when it is very small. அதை வளர விட்டால் பிறகு கத்தி வைத்து வெட்ட வேண்டும். Suppose now it has grown to this stature that you have to use a knife. இன்னும் வளர்ந்தால் வாள் வைத்து அறுக்க வேண்டும். And suppose it is becoming a tree that you must decide. அதன் பிறகு ஜேசிபி கொண்டு வந்து வேரோடு தோண்ட வேண்டும். And then you have to bring lastly the JCB to uproot it. உங்களுக்கு செலவு ஏராளம் வரும், நிலம் கெட்டு போகும். And the earth also shall be marred and you have to spend a lot of money. பிள்ளையாண்டான் சிறு பிள்ளையா இருக்கும்போது அவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து. And when the child is very young and you must train them in the path in which he must go. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை காலையில சோதர ஜெபத்துக்கு எழுப்புறதில்ல. பாவம் பையன் நைட்டு லேட்டா படுத்தான், அதனால தூங்கட்டும். இரட்டை நான் போய் கேட்டாலே இரட்டை இப்படி சொல்றாங்க. And many parents, they will give you an excuse saying, my son turned in only late in the night, let him sleep, let him not get up for the morning praising. என்னமா காலையில என்ன தொந்தரவு பண்ற அப்படின்னு சொன்னா சரி சரி தூக்கிக்கடா கண்ணேன்னு விட்டுடுவாங்க. And the son will say, Ma, I came very late, no, why are you disturbing? He says, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். and he that is not using his rod is already hating his own son. காலையில சோதர ஜெபத்துக்கு போகும்போது ஒரு பெரம்போடு போங்க. But in the morning praising time, go with the cane. பிள்ளைகள் எழும்பாம என்ன தொந்தரவு பண்ணாங்க கேட்டா உடனே இன்னும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணி ஒரு அடி கொடுங்க சரியா. And give a blow if he says that he is being disturbed. பிள்ளைகளுடைய இருதயத்துல மதியின ஒட்டி கொண்டிருக்கும். The foolishness is going to linger in the heart of the child. ஆபரேஷன் பண்ணா அதை பார்க்க முடியாது, எடுக்க முடியாது. But by x-ray or by surgery you cannot take out this folly. நீங்க எத்தனை லட்சம் ரூபாய் செலவழித்தாலும் அந்த மதியினத்தை அப்படி எடுக்க முடியாது. This folly could not be expunged or plucked out from his heart by any surgery. அதை எடுக்கிறதுக்கு தேவ ஆலோசனை என்ன கொடுக்கப்படுகிறது? But what is the counsel to take out this folly from his heart? தண்டனையின் பிரம்பினால் அது நீங்கும். And the rod of punishment is the correct surgical weapon. பிள்ளையினுடைய இருதயத்துல மதியின ஒட்டி கொண்டிருக்கும். The folly is going to linger in the heart of a child. பிள்ளைகள் எல்லாம் நல்லா கவனிங்க. பிள்ளைகளுடைய இருதயத்துல மதியின ஒட்டி கொண்டிருக்கும். The foolishness is going to linger when as we are young. அது தண்டனையின் பிரம்பினால் அது அவனை விட்டு நீங்க. இதுதான் தேவ ஆலோசனை. God's counsel is the rod of punishment is going to take out or take as a surgery. நீங்கள் அதிக அன்பு காட்டி தேவனுடைய ஆலோசனையை விட்டு உங்களுடைய சொந்த ஆலோசனையின்படி நீங்கள் அன்பு காட்ட ஆரம்பித்தால் பின்னாலே மகா வேதனைக்குள்ளாக வேண்டியதாக. And going away from counsel of the Lord because of your abundant love, and lastly you are going to enter into a great grief. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன். I will instruct thee and teach thee the way thou shouldst go. அப்ப பெற்றோர்கள் கீழ்ப்படியாத தங்களுடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று தேவனிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டும். Therefore we the parents must stand in the presence of the Lord, ask for counsel, how must I raise up my son or daughter? அப்போது ஆண்டவர் உங்களுக்கு அழகாய் சொல்லிக் கொடுப்பார். Then beautifully God will reply back. இப்படி போகிற அந்த பையனை நீ இப்படி நடத்த வேண்டும். And the son is walking in this way, give him this counsel. உன்னுடைய மகளை இப்படி நடத்த வேண்டும். But this is the counsel you must impart to your daughter. அவளுக்கு இப்படி நீ Dress வாங்கி கொடுக்க வேண்டும். But this must be the dress you must offer to her. எல்லாவற்றுக்கும் தேவ ஆலோசனைகள் உங்களுக்கு வேதத்தில் கடற்கரை மணலை போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. And as the grain of the seashore, there will be the counsel of the Lord for everything. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. And none need to come and teach you anything. இந்த காரியத்துக்கு நீங்க எங்கேயும் கவுன்சிலிங் கேட்க போக வேண்டிய அவசியம் இல்லை. And you need not to seek after any counseling in this world anywhere. நீங்கள் அநேகருக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறவர்களாக மாறலாம். And you can become a counselor to so many people in this world. உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தால், suppose you have the word of God in your tongue, அநேகர் உங்களை தேடி வருவார். the many people will be coming to you. அங்கே தேவ ஆலோசனை உண்டு. And there is the counsel of the Lord set upon. அங்கே போனால் நமக்கு ஆறுதல் உண்டு. And there if I go, that is comfort of the Lord. ஜனங்கள் உங்களை தேடி நாடி வருவார்கள். The people will be looking for you and will be thronging upon you. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். I will instruct thee and teach thee in the way thou shalt go. இந்த பூமியில இருக்கிற ஒரு மனிதனும் உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Nobody in the world need to give any counseling to you. அருமையான ஆண்டவர் எவ்வளவு அன்பாய் நம்மோடு பேசுகிறார் என்று பாருங்க. See how goodly God is speaking lovely to us. நான் உனக்கு போதிப்பேன். That I will teach you. நீ
நடக்க வேண்டிய வழியில நான் உன்னை நடத்துவேன். And I will instruct and teach you the way. என் கண்களை உன்மேல் வைப்பேன். And I will guide thee by setting my eyes upon. நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். And I will give you the guidance. கர்த்தருடைய ஆலோசனை ஒரு மனிதனை எவ்வளவு உயர கொண்டு வருகிறது என்று பாரு. See to which level it is going to elevate a person in the counseling of the Lord. ஒரு விவசாயியை ஆண்டவர் எவ்விதமாய் போதித்து நடத்துகிறார் என்று நீங்கள் ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் விளங்கிக் கொள்ளலாம். And you can see how a harlot or a woman in adultery, how God is bending her ways in Isaiah chapter 28. ஒரு விவசாயம் பண்ணுகிற ஒரு மனிதனை வேதம் தேவன் எப்படி அருமையாய் போதிக்கிறார். And how God is speaking, sorry, it is a farmer, how God is making his way. 28ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. 28-26 please. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவருடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். For God is instructing him to discretion. உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றவிடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாட்டினாலும் அடிக்கப்படும். அடுத்து அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். பாருங்கள், ஆண்டவர் ஒரு விவசாயம் பண்ணுகிற மனிதனை உளுந்து எப்படி அடிக்க வேண்டும், சீரகத்தை எப்படி அடிக்க வேண்டும், கோதுமை எப்படி அடிக்க வேண்டும் என்று ஆண்டவரே அவனுக்கு போதிக்கிறார். And here in a plowman in question, God gives him counsel, how must he thresh and make the grains. உளுந்து கோலினாலும் சீரகம் லாற்றினாலும் அடிக்கப்படும். And for the fishes are beaten with the staff and cumin with the rod. சீரகத்தை போய் கோல் வச்சு அடிச்சா ஒரு சீரகமும் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. Suppose a staff, great staff is used on cumin, you cannot bring any grain to home. ஒரு சின்ன சித்த எறும்புன்னு சொல்லிட்டு மிக சிறிய எறும்பு இருக்கிறது. A small ant you can see, a small tiny insect. அத போய் நீங்க வாத்தை பிடிக்கிறது போல ஒரு முயலை பிடிக்கிறது போல அப்படி போய் பிடிக்க முடியுமா? And can you grab it by its neck as you take a duck? அத நீ எப்படி பிடிச்சு கொஞ்சம் இறுக பிடிச்சாலே அது உங்களுக்குள்ள அது இல்லாம போய் திருப்பி இப்படி பார்த்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. Suppose you are small tiny ant, suppose you grab like this with your fingers and it shall be disfigured. அந்த எறும்பை பிடிக்க வேண்டுமானால் ஒரு நல்ல மெல்லிய பேப்பர் கொண்டு போய் அந்த எறும்பு போற வழியில அப்படி வச்சா அந்த பேப்பர்ல ஏறிடும். அவ்வளவுதான். நீங்க கையால பிடிச்சாலே அதனுடைய உருவத்தை காண முடியாது. And suppose now you keep beneath that small piece of paper, it shall be walking in, you can always grab it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஒரு கொசுவை கொல்றதுக்கு ஒரு பெரிய பாம்பு வாங்கி கொண்டு போடணுமா? Can a bomb shall be put upon destroying a mosquito? ஆண்டவர் அழகாய் போதித்து நடத்துகிறவர். அவர் ஆலோசனையில் அதிசயமான தேவன். And God is wonderful in offering his counsels. ஆனபடியினால் தேவனுடைய ஆலோசனை தான் ஒரு மனிதனை மகிமையில கொண்டு போய் நிறுத்துகிறது. Therefore the wonderful counseling of the Lord will take a man at last to the glory of God. கர்த்தருடைய ஆலோசனைகள் வேதம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. And the Bible is full of the counseling of the Lord. இதை விளங்கிக் கொண்ட தாவீது இவ்விதமாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். And David was fully knowing about this. Now this is the supplication he offers to the Lord. உமது ஆலோசனையின்படியே அடியேனை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீராக. And guide me because of your counsel, and at the end take me in your throne. உம்முடைய ஆலோசனையின்படி அடியேனை நடத்தும். And guide me according to your counsel. முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும். And accept me in your glory at the end. 73வது சங்கீதம் 24வது வசனம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். Receive me to glory. அப்ப தேவ ஆலோசனைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியும் போது அவருடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். And see summarily what is going to be the end of conversation if a person is guided by God. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் தேவன் ஆலோசனை சொல்லுகிறார். And God is giving counsel to all people inhabiting this earth that they must be saved. இந்த கூட்டத்தில் யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால்
நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். And perhaps some of our people have not accepted salvation from the Lord. You must have the salvation today. நம்முடைய எல்லா பாவங்களுக்காக இயேசு சிலுவையில மரித்தார். For all our sins, Jesus was nailed upon the cross. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. The blood of him is going to cleanse us from all our sins. இந்த பாவம் என்னிடத்துல உண்டு என்று யாராயிலும் உணர்ந்தால் அந்த பாவம் நம்மை விட்டு போகும்படியாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்க வேண்டும். And suppose a person realizes this particular sin is still found in me, he must draw closer to the throne or the cross of God. அதை வைத்துக்கொண்டு தொடர்ந்து பிரயாணம் பண்ணாதீர்கள். Do not take the yoke of sin upon you and continue your journey. ஆவிக்குரிய ஜீவியத்திலே அதை வைத்துக்கொண்டு நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது. In the spiritual race or voyage, do not go with the yoke of sin upon you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be to the name of the Lord. ஒரு முறை நான் ஜோலார்பேட்டையில ஊழியம் செய்யும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. When I was serving the Lord in Jolarpet, this was the incident. ஒரு சகோதரி தோட்டத்துல போய் புல் அறுத்து மாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். And a sister, she went for the grass in a field and brought for her flocks. அவருடைய பிள்ளைகள் 1-2 பேர் ஊழியத்துல இருக்காங்க. And her few children, now they are serving the Lord. அப்போ அத புல்லை எல்லாம் சேர்த்து கட்டி தலையில வைத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார். And she was making bundles of this fodder she was carrying upon her head. வீட்டுல கொண்டு வந்து அந்த புல்லை அப்படியே கீழே போட்ட உடனே அதுல இருந்து ஒரு பெரிய நல்ல பாம்பு ஓடுகிறது. And when this fodder was just put upon the house, and immediately a cobra was going out of the அது தோட்டத்துல அந்த புல்லை அறுத்து விட்டு அப்படியே போகும்போது அந்த பாம்பு எப்படியோ உள்ள வந்து நுழைந்து விட்டது. And somehow when she was making the bundles there in the garden, this cobra could have come in. இவங்க அந்த அம்மா எல்லா புல்லையும் ஒண்ணா சேர்த்து கயிறு போட்டு கட்டிட்டாங்க 2 பக்கமும். பாம்பு இப்படியும் போக முடியல இப்படியும் போக முடியல. உள்ள அது ரொம்ப சேஃப்டியா நல்ல ஃபோம்ல இருக்கிற மாதிரி உள்ள இருக்கு. And this snake was somehow went in and she bound it on all 4 sides. Therefore it was very quietly be seated, although in the comfort. வீட்ல வந்து போட்ட உடனே அந்த அதிர்ச்சியில பாம்பு வெளியே போறது. But when she placed that fodder down and the cobra came out. எல்லாரும் சேர்ந்து அதை அடித்து விட்டார். And all people killed her. அந்த பாம்பு தலையில இருக்குன்னு தெரிஞ்சா அந்த அம்மா அந்த புல்லு கட்டை தூக்கிட்டு போவாங்களா? Suppose she knows fully there is a cobra sitting upon her head fodder, will she carry? ஒவ்வொரு பாவமும் ஒரு பாம்பு போல. And every sin of us is something like a cobra upon our top. ஒரு பக்தன் இப்படி ஒரு பாட்டு பாடினார். A saint written a scripted such a song. பாவம் பொல்லாதது. The sin is very grievous. அது பிசாசின் குணம் அது. And this is the nature of a devil. பாவம் பொல்லாதது. And the sin is very grievous. அது பயங்கர நரகத்தில் தள்ளும் அது. And it is going to cast you into that horrible. தயவு செய்து ஒரு பாவத்தை வைத்துக்கொண்டு இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடராதீர்கள். And please, for heaven's sake, do not carry one sin upon you in this spiritual race. எந்த பாவமா இருந்தாலும் அதை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். And maybe any type of sin, let us recall back in God's presence and forsake it. அவருடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு அறிக்கை எடுக்கிறவனோ இரக்கம் பெறுவார். And he that confesseth the sin and forsaketh it, and he is going to receive mercies from God. அதை மறைத்து வைத்துக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஜீவிக்கிறவர்கள் ஒருபோதும் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது. A person who is controlling or hiding the sin and hiding himself, he will never prosperous in his way. யாராவது நம்மைவிட அனுபவம் உள்ளவர்கள் ஆவிக்குரியவர்களிடத்திலே அதை நாம் அறிக்கையிட்டு ஜெபித்து தேவரிடத்தில் இரக்கத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். And we must go to some elderly people spiritually, to them we must have the conviction and say to them, and we must receive the apology from God also. உம்முடைய ஆலோசனையின்படி அடியேனை நடத்துவீராக. And thou shalt guide me according to counsel. இன்றைக்கு கொடுக்கப்படுகிற தேவ ஆலோசனை என்ன? And what is the counsel of God to us, coming to us? ஒரு பாவத்தை வைத்துக்கொண்டு நீ இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடராதே. And please do not continue this spiritual race keeping one sin within yourself. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காதீர்கள். The people those who received forgiveness of sin from God, please do not walk out from this place without being baptized. ஞானஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை.
Because the baptism in waters is the counsel of God. இது சபையில சேர்றதுக்கான ஒரு சடங்காச்சாரம் அல்ல. It is not a traditional ritual that you will be taken inducted into the church. இது தேவனுடைய ஆலோசனை. It is the counsel of God. ஆனபடியால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Therefore we must obey this counseling. பரிசுத்த ஆவி பெறுவது தேவனுடைய ஆலோசனை. And thirdly, receiving the Holy Spirit of the Lord is also another counsel. வேறுபாட்டு ஜீவிய செய்வது தேவனுடைய ஆலோசனை. And God's counseling is that we must have a life of separation. பாரம்பரியத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்ட பிறகு மறுபடியும் மரண சந்தர்ப்பங்கள்ல கல்யாண சந்தர்ப்பங்கள்ல போய் அந்த பாரம்பரியத்துல நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. And during the time of marriages or in the death or funeral pyres, we must not go back to our old flocks of following the rituals. வேறுபாடு தேவனுடைய ஆலோசனை. And the life of separation is also a counsel of God. நீ சரியான அப்போஸ்தலர்களை கண்டுபிடித்து அவர்களோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்வது தேவ ஆலோசனை. It is also another counseling of the Lord. You must look for the correct apostles and have a good connection with them. அவர்களிடத்தில் ஒன்றையும் மறைக்காமல் அந்நியோன்யமாக தன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு திறந்த இருதயத்தோடு ஜீவிப்பது தேவ ஆலோசனை. And also it is a counsel of the Lord. Do not hide up, have any reservation within you. With the frankness, candidly you must open your heart to them and live with the Lord. தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அப்பம் புக்குதல் ஆகிய ராபோஜனத்தில் தவறாமல் பங்கெடுப்பது தேவ ஆலோசனை. Another counsel of the Lord, that you must sanctify yourself and be a partakers in the breaking of the bread with the Lord. ஜெபம் பண்ணி எப்போதும் தேவ சமூகத்தில் ஜெப ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டு தரித்திருப்பது தேவ ஆலோசனை. And always be in the prayer and be closeted with the Lord. This is also a counsel given by God. முதல் நூற்றாண்டு காலத்தில் பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்தில் குத்தப்பட்ட அந்த யூதர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு தேவனுடைய வழிகளை ஆலோசனைகளை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டபோது இவைகளெல்லாம் தேவனுடைய ஆலோசனையாக அப்போஸ்தலர்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. And when all the people were pricked in their heart and they told back, apostles and brothers, what shall we do? And this was the counsel of the Lord given by the apostles to the people. அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலர்களோடு ஐக்கியப்பட்டு அவர்கள் தரித்திருந்தார்கள். And they continued steadfastly with the apostles in all the doctrine and all the truths. உம்முடைய ஆலோசனையின்படி அடியேனை நடத்தும். And according to your counsel, guide me as your servant. முடிவிலே நான் மகிமையில் போய் சேர்வேன். And afterwards I will reach forth my glory. அதுபோல நமக்கு வியாதி வந்தால் உடனே தேவ சமூகத்தில் போய் நம்மை காத்திருந்து நம்மை நிதானித்து ஆராய்ந்து நம்மை கண்டுபிடித்து நம்மை சுத்திகரித்துக் கொள்வது தேவ ஆலோசனை. Another counsel to us, whenever we are afflicted with or seized with some of the sickness, we tarry in God's presence, find out what was the flaw, what is the connection, how it has gone, and must humble ourselves. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் முதலாவது சபையின் மூப்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பது தேவ ஆலோசனை. And God's counseling, if any of you are sick among you, firstly you must swiftly run to the elder in the church. வியாதிப்பட்டா உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்றது யாருடைய ஆலோசனை? And whose counseling is that immediately rush up to the hospital for your sickness? ஆஸ்பத்திரிக்கு போன பிறகுதான் சபையின் மூப்பர்களுக்கு போன். இந்த ஆஸ்பத்திரியில இத்தனாவது வார்டுல இத்தனாவது மாடியில இத்தனாவது வார்டுல இத்தனாவது பெட்ல நாங்கள் சேர்த்திருக்கிறோம், சீக்கிரம் வாருங்கள். And after reaching forth a particular hospital and be socketed in a bed, then ringing up to the elder saying that we are in 4th floor or this is the number, please rush up for your prayers. நீங்கள் தேவனுடைய ஆலோசனையை விட்டு விலகினால் முடிவிலே மகிமையில் பிரவேசிக்க முடியாது. Suppose you go astray from the counseling of the Lord, lastly we cannot reach forth the throne or glory. நாம் எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். Let us togetherly let us kneel down, duly shutting our eyes. Let us look for God's counsel. நம்முடைய இயேசு சீக்கிரமாய் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற ஜனத்தை சேர்க்க வரப்போகிறார். Very very quickly our Jesus shall come back to gather up all the saints, those who are walking by God's counseling. இனி காலம் செல்லாது. No more further days for us. காலம் சமீபமாக இருக்கிறது. For the time is at hand. நம்முடைய அருமையான இயேசு நம்மை சேர்க்க சீக்கிரம் வரப்போகிறார். Our loving Jesus will be returning very soon to gather up all of us. அவருடைய ஆலோசனைகளை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் அவரை உண்மையாய் பின்பற்றும்படி நம்மை சமர்ப்பிப்போமாக. Let us surrender and as a slim, so that we must not stare either to left or right from his counseling. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all shut our eyes.
நாம் கடந்து வந்த வழிகளை திரும்பி பாருங்கள். Please look back the path we were treading upon. எந்த இடத்திலே நாம் தேவனுடைய ஆலோசனையை விட்டு விலகி ஜீவித்தோம், நம்முடைய சொந்த வழியில நடந்தோம் என்று சிந்தித்து பாருங்கள். And muse upon the spot in which we have gone astray from the counseling of the Lord. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. And the God's word says, for your thoughts are mine, not mine. உன்னுடைய வழிகளும் என் வழிகள் அல்ல. For neither your ways or my ways, saith the Lord. விட்டு விட்டு கர்த்தருடைய வழிக்கு திரும்புவோமாக. Please let go this and come back to the Lord. எல்லா பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடுங்க. All young children, elderly people, youth, please shut your eyes. தேவ சமூகத்தில் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு உட்காருவோமா. Let us be seated in the presence of the Lord with fear and trembling. நம்மை சிருஷ்டித்த பெரிய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். The great God who created us is standing right before us. மறுபடியும் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ வாருங்கள். Let us all come together to bow before him, to serve and duly kneeling before him. வாயை திறந்து கர்த்தரோடு பேசுங்கள். Open up your mouth and speak to the Lord. ஆண்டவரே, கடந்த நாட்களில் இந்த இடத்திலே உம்முடைய ஆலோசனையை நான் விட்டுவிட்டேன். Lord, in this particular juncture I let go your counseling in my life. என்னுடைய சொந்த வழியில நான் நடந்து விட்டேன். I of course walked with my own counseling. என்னை மன்னியும் ஆண்டவரே. Please forgive me my folly. நான் இனிமேல் உம்முடைய ஆலோசனையை விட்டு விலக மாட்டேன். Henceforth I will not go from your counseling. ஆலோசனை கேளாத கிழவனும் அவன் ராஜாவுமாக இருந்தாலும் அவன் மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, although he is a very old man and also he is kingly, but he is not paying heed to the counsel of the Lord, he is foolish. அவன் இளைஞனாய் இருந்தாலும் தேவ ஆலோசனையை கேட்டு நடந்தால், அவன் ஏழையாய் இருந்தாலும் அவன்தான் ஞானி. And maybe he is a child, a poor or young man, but he is paying to the heed to the voice of the Lord. He is wise. தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிற மகிமையை சுதந்தரிக்கக்கூடிய ஞானியாக அவனை கர்த்தர் மாற்றுகிறார். And God is transforming this poor man as a person who is a wise person to inherit all the glory. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த தேவ ஆலோசனை உன்னை ஒரு ஞானியாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே மகிமையில் கொண்டு போய் நிறுத்துகிறது. This counsel of the Lord at the end is going to guide you in God's path, and finally it shall receive you unto God's glory. பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்மை நடத்துகிற நடத்திப்புக்காரர்களுக்கும் நம்மை ஒப்படைப்போமா. Let us surrender ourselves as a slim to Holy Spirit of God and the guide or the servant of God who is guiding us. அங்கே தேவனுடைய ஆலோசனைகள் இருக்கிறது. And there we can find the counseling of the Lord. அந்த ஆலோசனைகள் முடிவிலே நம்மை மகிமையிலே கொண்டு போய் நிறுத்தும். And this guidance and counseling will at last take us to the glory. இயேசு மகிமையிலே வெளிப்பட போகிறார். Our Christ shall appear in his glory. நம்முடைய இயேசு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து மகிமையிலே வெளிப்பட போகிறார். Our Christ, our life shall appear very very soon in life. நானும் நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்பட போகிறோம். And you and me are going to be gathered together in his glory. அந்த நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. That day is fast approaching, it is at hand. தேவனுடைய பிள்ளையே, நீ உணர்வடைந்து எழும்புவாயாக. Oh child of God, listen to that and be quickened. கர்த்தர் வைத்திருக்கிற நித்திய மகிமையை சொந்தமாக்கும்படி தேவ ஆலோசனையின் ஊடாய் வேகமாக நடக்க ஒப்படைப்போமாக. Surrender yourself to walk very very quickly by the counseling of the Lord by his word. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். May the Lord enable all of us.